உங்களோட லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ ஹாரர் திரைப்படங்கள் பார்த்துருக்கலாம், எத்தனையோ ஸ்லாஷர் திரைப்படங்கள் பார்த்துருக்கலாம், எத்தனையோ சைக்கோ திரைப்படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரே படங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த உலகத்தில் சில கொலைகாரங்க இருக்காங்க. அவங்க ஏன் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே புரியாது. ஆனால் இந்த கதையில் வர ஒரு மனுஷன் அதை விட கொஞ்சம் பயங்கரமானவன். அவன் பேச மாட்டாங்க, அவன் சிரிக்க மட்டும்தான் செய்வான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற கொடூரத்தை யாராலையும் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. கிறிஸ்மஸ் நைட் அன்றைக்கி நகரம் முழுக்க மக்கள் ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது அவங்களோட நைட்மேர் திரும்ப வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நைட்மேர் அப்படின்னா என்ன? கெட்ட கனவு. அந்த கெட்ட கனவை மக்கள் தன்னோட லைஃப்பில் திரும்பவும் ஒரு வாட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் திரும்பவும் அது அவங்களுக்கு அன்றைக்கி கிறிஸ்மஸ் ராத்திரி அதுவுமா அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. இந்த நைட்மேர் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, நேரத்தை வீணாக்க வேண்டாம், கதைக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தா நிறைய பேர் பாதிலே இந்த படத்தை பார்க்க முடியாமல் வெளில வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த திரைப்படம் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு அண்டர் ரேட்டிங்காக இருந்தால் இந்த திரைப்படத்தை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் 18+ இருந்தாலுமே ராத்திரி உங்களுக்கு தனியாக வெளியில் போக பயமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற யாருமே இந்த திரைப்படத்தை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க. நைட் இந்த வீடியோவை தனியாக பார்க்குறீங்க அப்படின்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு கூட யாருக்குமே உங்கள் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக் தமிழன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெரிஃபையர் பார்ட் 3. நீங்கள் இன்னும் இந்த படத்தோட முதல் 2 பாகங்களை பார்க்கல அப்படின்னா அந்த 2 வீடியோஸை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாகத்தை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாக புரியும். இந்த திரைப்படம் ஓப்பனிங்லேயே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் தாங்க ஆரம்பிக்குது. கிறிஸ்மஸ் முதல் நாள் ராத்திரி மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, அம்மா, ஒரு குட்டி பொண்ணு, அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கிறா. இவங்க 4 பேரும் இருக்கிறாங்க. அந்த குட்டி தங்கச்சிக்கு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறா. ஆனால் அவங்க அதை பெருசாக எதுவும் கேர் பண்ணல. அவள் என்னடா இது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை எழுப்ப முயற்சி பண்ணுறா. அவங்க அக்காவை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போன்னு சொல்லிடுறா. அதனால வீட்டுக்கு கீழே என்ன சவுண்டு கேட்குதுங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறா. அங்கே நம்ம ஆர்ட் த கிளவுன் அப்படிங்கிற இந்த படத்தோட வில்லன் நிற்கிறான். அவன் இந்த டைம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாண்டா கிளாஸ் கெட்டப்பில் இருக்கிறான். அவனை பார்த்ததும் அந்த பொண்ணு பயந்து போய் அங்கே இருக்கிற ஒரு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. நம்ம ஆர்ட் கையில் ஒரு பெரிய கோடாலி இருக்குதுங்க. அந்த கோடாலியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை சர மாதிரியாக வெட்டி கொள்கிறான். அதுக்கப்புறமா பக்கத்து ரூமில் படுத்துருக்கிற அந்த பொண்ணோட அக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு 14-15 வயசு தான் இருக்கும், அந்த குழந்தையும் சர மாதிரியாக வெட்டி கொள்கிறான். இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பாப்பா அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இவங்க எல்லாரையும் கொன்று குவிச்சதும் ஆர்ட் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டோட கிச்சனில் போயிட்டு அவனுக்கு சாப்பிட ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த கிச்சனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான் அந்த குட்டி பொண்ணு அவனோட கண்ணில் பட்டுறது. இப்போ அவன் கையில் இருக்கிற கோடாலியை எடுத்து அப்படியே நீட்டுறான். அந்த குழந்தை அவனை பார்த்து பயப்படுது. இந்த டைமில் நமக்கு டெரிஃபையர் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணால் இந்த படத்தோட 2வது பாகத்தோட எண்டில் நம்ம சியானா இந்த கிளவுனோட தலையை கட் பண்ணி இதை கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது எப்படி உயிரோட வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. பார்ட் 2ல் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிளவுனோட பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அவருக்கு அந்த கிளவுனோட தலை மட்டும் கிடைக்கல, அந்த கிளவுனோட பாடி அங்கே தான் இருக்குது. அவர் எதிர்பாராத நேரத்தில் அந்த கிளவுனோட பாடி உயிரோட எந்திரிச்சிருதுங்க. அந்த கிளவுன் அந்த ஆஃபீஸரோட தலையை வெட்டி அதோட தலையில்லா உடம்புல வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ட்ரெயினில் ஏறி எங்கேயோ டிராவல் பண்ணுது. இதே நேரத்தில் பார்ட் 2 எண்டிங்கில் விக்டோரியாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து நம்ம ஆர்ட்டோட தலை வரும் இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. விக்டோரியா ஒரு அசைலத்தில் தான் இருக்காங்க. அந்த அசைலத்தில் ஒரு இன்சார்ஜ் இருக்காரு. அவர் விக்டோரியாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அவர் அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிடுறாரு. அந்த கிளவுனோட தலை நம்ம விக்டோரியாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அதோட தலைக்கும் விக்டோரியாவோட உடம்புக்கும் தொப்புள் கொடி லிங்க் வேற இருக்குது. இந்த நேரத்தில் தலையே இல்லாமல் வெறும் உடம்போட அந்த கிளவுனும் அந்த அசைலத்துக்கு வரான். விக்டோரியாவும் கிளவுனும் சேர்ந்து அந்த இன்சார்ஜை அந்த இடத்துல ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. இப்போ விக்டோரியா கிட்ட இருந்து கிளவுன் அவனோட தலையை வாங்கி அவனோட உடம்புல ஃபிட் பண்ணிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அசைலத்துலேருந்து எஸ்கேப் ஆகி திரும்பவும் ஒரு லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி எங்கேயோ போகிறாங்க. இவங்க போய் சேர்ற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் டெமாலிஷ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு கட்டடத்துக்கு தான். அந்த பில்டிங்குள்ளே போனதும் ஆர்ட் அங்கே இருக்கிற ஒரு ரூமில் இருக்கிற சேரில் போயிட்டு உட்காந்துக்கிறான். நம்ம விக்டோரியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அங்க இருக்கிற ஒரு பாத் டப்புக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு உடஞ்ச ஒரு கிளாஸ் துண்டை எடுத்து அவங்களோட கையை கீறி அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ரத்தம் அந்த பாத் டப் ஃபுல்லா வெள்ளமா மிதக்குது. அவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ப்ரீவியஸ் பார்ட் ஹீரோயின் சியானா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த பார்ட்லயும் ஹீரோயின். அவங்களோட இன்ட்ரோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆர்ட் த கிளவுன் மூலமா நடந்த கொடூரத்தால அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க ரெக்கவர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க. அவங்களை பிக் பண்ணுறதுக்காக சியானாவோட அங்கிள், அதாவது அவங்களோட சித்தப்பா வராங்க. சியானாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போன பார்ட்லேயே இறந்து போயிருப்பாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்கள தம்பியை விட்டால் வேற யாருமே கிடையாது. சியானா அவங்களோட ஆன்ட்டி, அதாவது அவங்களோட சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் அவங்களுக்கு நல்லாவே ஒரு வரவேற்பு கிடைக்குது. அங்கே அவங்களோட கசின் கேபியை மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி பொண்ணா இருந்திருப்பா போல, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா. அவங்கள பார்த்ததும் சியானா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. சியானா என்னதான் அந்த கிளவுனோட தலையை கட் பண்ணி கொலை பண்ணியிருந்தாலுமே இன்னும் அந்த கிளவுன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அதுதான் ரியாலிட்டியும். இதுக்கப்புறமா அடுத்த கட்டில் நம்ம கிளவுனும் விக்டோரியாவும் இருக்கிற அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக 2 பேர் அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அவங்க அந்த பில்டிங்குள்ளே யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரூமாக போயிட்டு பார்க்குறாங்க. அந்த டைம்ல அங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிற விக்டோரியாவோட டெட் பாடி அங்க இருக்கிற ஒரு பாத்டப்குள்ள இருக்கிறத ஒருத்தர் நோட் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஆர்ட் த கிளவுன் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத இன்னொருத்தர் நோட் பண்றாரு. இப்போ விக்டோரியாவோட டெட் பாடி பக்கத்துல ஒருத்தன் போகவும் அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துருது. விக்டோரியா இன்னும் சாகல. விக்டோரியா அந்த ஆளை ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இப்போ மிச்சம் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை ஆர்ட்டும் விக்டோரியாவும் சேர்ந்து ரொம்பவே கொடூரமா எப்படிலாம் ஒரு மனுஷனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோட மைண்ட்ல இருக்குமோ அந்த மாதிரி முறையில் கொலை பண்ணுறாங்க. இந்த சீனெல்லாம் யாரும் தேட்டரில் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேட்டருக்குள்ளே இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த லெவலுக்கு கொடூரமாக இருக்கும். இப்போ கையறுத்து சூசைட் பண்ண விக்டோரியாவும் உயிரோட வந்துட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கிளவுன் மூலமாக பாதிக்கப்பட்டு நம்ம விக்டோரியாவும் அந்த கிளவுன் மாதிரியும் மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்த நாள் சியானா அவங்களோட ஃபேமிலியோட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் சியானாக்கு போன பார்ட்டில் இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களோட உருவம் அவங்க முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது சியானாவோட கற்பனை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்களால அதை அவாய்ட் பண்ண முடியலை. அந்த ஃப்ரெண்டு இவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அதை சியானா முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி அவங்கள சுற்றி உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் சியானா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சியானாவோட அங்கிள், ஆன்டி அண்ட் அந்த குட்டி பொண்ணு கேபி இவங்க 3 பேருமே நோட் பண்ணுறாங்க. சியானா ஓகே இல்லை அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சியானா அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கட் பண்ணிட்டு எந்திரிச்சு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு மொபைல் மூலமா அவங்களோட தம்பி ஜானத்தனுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. ஜானத்தன் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட அம்மா இப்போ உயிரோட இல்லை, ஸோ அவனுக்கு தங்குறதுக்கு வேற இடம் கிடையாது அப்படிங்கிறதுனால அவன் போர்டிங்ல தான் இருக்கிறான். சியானா ஜானத்தனுக்கு கால் பண்ணி நீ நல்லா இருக்கிறியா, நான் ரிட்டர்ன் இங்க வந்துட்டேன், இப்போ கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஆன்டி அங்கிள் வீட்டில் தான் இருக்கிறேன், நீயும் கிறிஸ்மஸ்க்கு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் ஜானத்தன் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த பில்டிங்கில் இருக்கிற நம்ம கிளவுனையும் விக்டோரியாவும் காட்டுறாங்க. அந்த பில்டிங் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலிகள் இருக்குது. நம்ம விக்டோரியா அந்த எலி கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிளவுன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ கேஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் சிலிண்டரை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கேஸை அங்கே இருக்கிற எலி மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு எலி மேலே அந்த கேஸை அடிக்கிறான். அதை அடிச்சதும் அந்த எலி அப்படியே பனியில உறைஞ்ச மாதிரி உறைஞ்சிருது. இதை பார்த்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி கை தட்டி சிரிச்சுக்கிட்டே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அந்த கிளவுன் அந்த உறைஞ்சு போன எலிய அவனோட வாழை பிடிச்சி தூக்கி அங்க இருக்கிற ஒரு தரையில போட்டு அடின்னு அடிச்சு அதோட உடம்ப சதைச்சிடுறான். இப்போ அந்த கிளவுன் வழக்கம் போல கோணிப்பை மாதிரி ஒரு பேக் வச்சிருப்பான் இல்லையா, அந்த பேக்குள்ள அந்த சிலிண்டரை போட்டுட்டு எங்கேயோ கிளம்பிட்டான். அவன் நேரம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவன் தங்கி இருக்கிற அந்த பில்டிங் பக்கத்துலயே ஒரு பார் இருக்குது. அங்கதான் அவன் அந்த பாருக்கு தான் போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல போகல. அவன் அந்த கேஸை யார் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் போகிறான். ஆனால் அவன் இப்படி கேஷுவலாக போகும்போது அந்த பார்க்குள்ளே ஒருத்தர் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு 2-3 பொண்ணுங்க கூட உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறான். இதை பார்த்ததும் தான் அந்த கிளவுனுக்கு இந்த கேஸை இவன் மேலே தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. உடனே அவன் அந்த பாருக்குள்ளே என்ட்ராகிறான். அவனை பார்த்ததும் அந்த பொண்ணுங்க அங்கேருந்து பயந்து ஓடிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவன் ரொம்பவே வியர்டாக இருக்கிறான். அந்த பார் அட்டெண்டர் அந்த கிளவுனை பார்த்ததும் நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, உன்னை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது, உன்னை பார்த்தது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஆனால்
அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்காரு இல்லையா, அவரு என்ன பண்றாருன்னா கிளவுன் கிட்ட ரொம்பவே நிதானமா பேசுறாரு. நீ உட்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளவுனை கூப்பிடுறாரு. கிளவுனும் ஒரு பக்கத்துல போய் உட்கார்றான். அண்ட் அவரோட தாடி இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோடது, அதை வந்து ரொம்பவே ஆசையா கை வச்சு பாக்குறான். அண்ட் அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு குழந்தை எப்படி எக்ஸைட் ஆகுமோ அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஒரு டைம் வரைக்கும் இவன் ஏதோ குழந்தை மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு அந்த பார் அட்டெண்டரும் சரி, அந்த சாண்டா கிளாஸும் சரி, அண்ட் அந்த பார்ல இன்னொரு கஸ்டமர் இருக்காரு அவரும் சரி, இவனை கொஞ்சம் நார்மலா தான் பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவன் என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸ் மேலேயே யூரின் பாஸ் பண்ணிடுறான். இதை பார்த்ததும் அவங்க 3 பேருமே செம காண்டாயிடுறாங்க. அந்த சாண்டா கிளாஸ் என்ன பண்றாருன்னா நம்ம கிளவுனை அடிக்கவே போயிடுறாரு. கிளவுன் வந்து யாரையுமே திருப்பி அடிக்க மாட்டான். அவனோட செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருக்கும். அவன் அப்படியே எப்போதும் போல நிதானமா சிரிச்சுக்கிட்டே ஒரு குழந்தை மாதிரி ரொம்பவே ஒரு கேலியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த பார் அட்டெண்டர் அவன் அங்க இருந்து போன்னு வெளியில துரத்துறாரு. இந்த டைம்ல காண்டாகிற நம்ம கிளவுன் என்ன பண்றான்னா அவனோட பேக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்து அந்த பார் அட்டெண்டரோட கழுத்துலயே ஷூட் பண்ணிடுறான். அண்ட் அங்க இன்னொரு கஸ்டமர் இருக்கார் இல்லையா, அவரையும் தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். இதை பார்த்ததும் அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்கவர் ரொம்பவே பயப்படுறாரு. நம்ம எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அந்த கண்ணை முதல்ல கீழே வை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு. இப்போ அந்த கிளவுன் அப்படியே அவரை பார்த்து சிரிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவரை வெறும் இன்னர் மட்டும் போட்டு அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்கார வைக்கிறான். அவனுக்கு அந்த சாண்டாவோட காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா, அதனால அந்த காஸ்டியூமை வாங்கி அவன் போட்டுக்கிறான். இப்போ அவனோட பேக்குள்ளே இருந்து அவன் ரெடி பண்ண அந்த ஸ்பெஷல் கேஸ் சிலிண்டரை வெளியில் எடுக்கிறான். அது அந்த சாண்டா கிளாஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அவரை ரொம்பவே துன்புறுத்தி கொலை பண்ணுறான். அண்ட் அவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அவரோட ஃபேஸில் அடித்து அவரோட மூஞ்சில் இருக்கிற ஸ்கின்னை அப்படியே பீல் பண்ணி வெளியில் எடுத்துடுறான். இதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே ஆடுறான். இதை அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சியானாவோட அங்கிளும் ஆன்ட்டியும் அவங்களோட ரூம்ல பேசிட்டு இருக்கிற ஒரு கான்வர்சேஷனை காட்டுறாங்க. சியானாவும் அவங்களோட ஆன்ட்டி பொண்ணு கேபி இருக்கா இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஷாப்பிங்காக வெளியில போயிருக்காங்க. சியானாவோட அங்கிள் அவங்க ஒய்ஃப் கிட்ட நீ எதுக்கு கேபியை சியானா கூட அமுச்சு வைக்கிற, அவர் ரொம்பவே அப்நார்மலா இருக்கிறா, நம்ம பொண்ணுக்கு இது ரொம்பவே டேஞ்சர், அவகிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம பொண்ணை தள்ளியே இருக்க சொல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு தலையாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சியானாவும் கேபியும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக. ஓகேங்களா, அந்த டைம்ல நம்ம சியானா அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த கடைக்கு வெளியில நம்ம கிளவுனை பாக்குறாங்க. அந்த கிளவுன் என்ன பண்றான்னா ஒரு சாண்டா கிளாஸ் வேஷத்துல, இப்போ நம்ம இதுக்கு முந்தின சீன்ல பார்த்தோம் இல்லையா, அதே கெட்டப்ல தான் இருக்கிறான். அவன் எப்போதும் போல அந்த பேக்கை அவனோட கையில கேரி பண்ணியிருக்கிறான். அவன் நம்ம சியானாவை பார்த்ததும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஹாய் அப்படிங்கிற மாதிரி கையை செய்கை காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம சியானா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நடக்கிறது உண்மையா பொய்யா, இல்லைன்னா அவங்க தான் ஹாலோசினேட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இப்போ கேபி அவங்க கிட்ட வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சியானா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சியானா நேராக அவங்களோட தம்பி ஜொனாத்தனை போயிட்டு மீட் பண்றாங்க. அவன்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஷாப்பிங் போயிருக்கும் போது அந்த கிளவுனை நான் அந்த இடத்துல பார்த்தேன். அவன் ஒரு சாண்டா கிளாஸ் வேஷத்தில் இருந்தான். என்னை பார்த்ததும் எப்போதும் போலவே சிரிச்சுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் ஜானத்தன் இதை சுத்தமாக நம்ப மாட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த விஷயத்தை கண்டுக்காத, அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு, இனி நமக்கும் அந்த கிளவுனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ பார்த்தது கண்டிப்பாக உன்னோட ஹாலுசினேஷனாக தான் இருக்கும், ஸோ நீ இதை உன்னோட மைண்டில் ஏற்றிக்காத அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் சியானாக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க ஜானத்தன் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கே தெரியும் நடந்த எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு, நீயும் என் கூட தான் இருந்த, அந்த ஆர்த்த கிளவுன் இன்னும் சாகல அப்படிங்கிற விஷயம் நம்ம 2 பேருக்குமே தெரியும். இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நீ எனக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்த, அந்த லெட்டர்ல அந்த கிளவுன் கூட ஒரு சின்ன குழந்தை இருந்தா, அந்த பொண்ணை நம்ம கொன்னுதான் ஆகணும், அவளை கொல்லல அப்படின்னா அந்த கிளவுன் சாக மாட்டான், அண்ட் அவங்க மூலமாக நமக்கு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தொடர்ந்து பல மாதமாக எனக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தேன், அந்த லெட்டர் எல்லாமே என்கிட்ட இருக்குது, இப்போ என்னடானா நீ நான் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் சாண்டா கிளாஸ் வேஷத்தில் இருக்கிற நம்ம கிளவுன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ்க்காக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல ஒருத்தர் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு உட்காந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு அவங்க கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம கிளவுன் அதே சாண்டா கிளாஸ் வேஷத்திலேயே போறான். அவன் கையில அந்த மூட்டை எப்போதுமே இருக்கும் இல்லையா, அதை பார்த்ததும் அவனையும் எல்லாரும் சாண்டா கிளாஸ் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சாண்டா கிளாஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அவர் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த டைமில் அவரோட சீட்டில் போயிட்டு நம்ம கிளவுன் உட்காந்துக்கிறான். அங்கே இருக்கிற குழந்தைங்களும் சாண்டா கிளாஸ் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளவுன் கிட்ட போயிட்டு கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. அண்ட் அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த கிளவுனை ரொம்பவே வியர்டாக பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஆர்த்த கிளவுன் தான் உயிரோட வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது. அவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்களோட குழந்தைங்கள அந்த கிளவுன் கிட்ட விடாமல் அம்மா கிட்டேயும் இல்லை அப்பா
கிட்டே நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே நிக்க வச்சுக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பர்சன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த கிளவுனை பார்த்ததும் இவரு நம்ம ஆர்கனைஸ் பண்ண சாண்டா கிளாஸ் கிடையாது, இவன் வேற யாரும் இவன் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம கிளவுன் கிட்ட போயிட்டு அவனை பிடிச்சி அந்த ஈவெண்ட்ல இருந்து வெளியில பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவன் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சு விட்டுறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் கூட சேர்ந்து நிறைய குழந்தைங்க ஃபோட்டோஸ் எடுத்தாங்க இல்லையா, அதில் ஒரு பையனுக்கு அவன் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான். அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் வெடிக்கிற மாதிரி ஒரு பாம்பை செட் பண்ணி வச்சுருக்கான். அந்த பையனும் அந்த கிஃப்ட்டை அந்த ஸ்பாட்லேயே ஓப்பன் பண்ணுறான். அதை யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் அந்த பையனுக்கு அது காதில் விழல, அவன் அதை ஓப்பன் பண்ணிடுறான். அந்த கிஃப்ட் ஓப்பன் ஆகவும் அந்த இடமும் எப்படி பிளாஸ்ட் ஆகி அங்கே இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அதில் பாவம் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் தான் நிறைய இறந்து போகிறாங்க. இதை பார்த்து நம்ம கிளவுன் அங்கே நின்று கை தட்டி சிரிச்சு அதை ரொம்பவே எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம கிளவுன் என்ன பண்ணுறான்னா, நேராக நம்ம சியானாவோட தம்பி ஜானத்தனை மீட் பண்ணுறதுக்காக அவன் தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டலுக்கு போகிறான். அந்த ஹாஸ்டலில் அன்னைக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நைட். ஓகேங்களா? ஸோ அந்த பார்ட்டிக்குள்ளே அவன் என்ட்ரு ஆகிறான். அவன் சாண்டா கிளாஸ் வேஸ்ட்டில் தான் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்ததும் எல்லாரும் சும்மா ஒரு கேஷுவலாக தான் எடுத்துக்கிறாங்க. அவன் நேராக அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கிற ஒரு பாத்ரூமில் ஒரு கப்பிள் ரொம்பவே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம கிளவுன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பேக்குள்ளே இருந்து ஒரு பெரிய செயின்ஸா மிஷின் எடுக்கிறான். அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மோட்டர் ஓடுற சவுண்டு உள்ளே இருக்கிற அந்த கப்பலுக்கு கேட்குது. அவங்க ஏதோ என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுற அந்த கேப்பில் நம்ம கிளவுன் அவனோட செயின்ஸா மிஷினை வச்சு அந்த பாத்ரூம் டோரை பீஸா கட் பண்ணி அங்க இருக்கிற அந்த 2 கப்பலையும் ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்றான். ஃபர்ஸ்ட் அவன் நம்ம ஜானத்தனோட ஃப்ரெண்டை தாங்க கொலை பண்றான். அவனோட கையை காலு எல்லாத்தையும் பீஸா வெட்டி அவனை ரொம்பவே துடிக்க பாக்குறவங்களுக்கு ரொம்பவே அருவருப்பையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கொலையை பண்றான். அவனை கொலை பண்ணி முடிச்சதும் அந்த பொண்ணையும் அந்த ஸ்பாட்லயே பீஸா கட் பண்ணி கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் சியானாவோட வீட்டுல சியானாவோட அங்கிளும் ஆன்ட்டியும் அந்த பாம் பிளாஸ்ட் பத்தின நியூஸை டிவில பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து சியானா இது எல்லாத்தையுமே இந்த கிளவுன் தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே பதட்டமாகறாங்க. அவங்களோட அங்கிள் கிட்டே ஆன்ட்டி கிட்டே நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கிளவுன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்களோட அங்கிளும் ஆன்ட்டியும் இவங்களை ரொம்பவே காம் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் சியானா அந்த இடத்துல பயந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. சியானா அவங்களோட அங்கிள் கிட்ட நான் சொன்னா நம்புங்க ப்ளீஸ், நம்ம ஜானத்தனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்க போயிட்டு ஜானத்தனை அவனோட ஹாஸ்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சியானாவோட அங்கிளுக்கும் வேற வழி இல்லை. அவங்களும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியானா ஜானத்தனை மீட் பண்ணிட்டு நேராக அவங்களோட அங்கிள் ஆன்ட்டி வீட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்க அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி அவங்க வாங்கிட்டு வந்த ஒரு கிஃப்ட்டை ஒளிச்சு வைக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை கேபியும் பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சியானா கிட்ட கேட்குறாங்க. சியானா அது சர்ப்ரைஸ், நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைமில் நம்ம சியானா அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு அந்த கிளவுன் மூலமாக நடந்த கொடூரங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட டைரியில நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம கேபி சியானா இல்லாத டைம்ல எடுத்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி சியானா கேபி கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஆமா நான் உன்னோட டைரி எடுத்து படிச்சேன், நான் மன்னிச்சிரு சாரி, ஆனா நீ அந்த டைரியில எழுதிருந்த விஷயம் எல்லாமே உண்மையா, உனக்கு உண்மையாவே அப்படிதான் நடந்துச்சா, உன்னோட கன்னத்துல இருக்கிற அந்த தழும்பு அந்த கிளவுன்னால தான் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சியானா ஆமா அதில் எழுதியிருக்க எல்லாமே உண்மைதான், என்னோட லைஃப்பில் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான சீன். என்ன சீன் பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்டை அவங்க ஒழிச்சு வச்சாங்க இல்லையா, அதுதான் கிளைமேக்ஸில் இதை வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம சியானா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அங்கிளும் ஆன்ட்டியும் அவங்களோட ரூமில் ஏதோ சண்டை போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ வந்து அவங்களோட காதில் கேட்குது. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சியானும் இன்னும் குணமாகலை, அவளுக்கு இன்னும் அந்த மாதிரியான ஒரு மென்டல் இருக்க தான் செய்யுது, அவளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுறலாம், இல்லைன்னா நம்ம வீட்லயே அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சியானாக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சியானாவோட அங்கிள் ஜானத்தனை பிக் பண்றதுக்காக அவனோட ஹாஸ்டலுக்கு தான் போனாரு. அவர் எப்ப வீட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம சியானாக்கு இருக்கு. ரெண்டாவது ஜானத்தன் இன்னும் வீட்டுக்கே வரல, அங்கிளும் அவனை கூப்பிடுறதுக்காக அங்கதான் போனாரு. இப்ப அங்கிளோட வாய்ஸ் கீழே கேக்குது. அப்ப கீழே பேசிட்டு இருக்கிறது வேற யாரோ அப்படிங்கிற விஷயத்த சியானா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்படியே மெல்ல ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தால் அங்கே நம்ம ஆர்த்த கிளவுனும் விக்டோரியாவும் அந்த ஸ்பாட்ல இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சியானாவோட அங்கிளை ரொம்பவே கொடூரமான முறையில
கொலை பண்ணி அவரோட டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில அரைஞ்ச மாதிரி அங்க இருக்கிற செவத்துல அரைஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சியானாவோட ஆன்ட்டியை ஒரு சேர்ல கட்டி போட்டு அவங்கள அடிச்சு ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்காங்க. சியானா இதை பார்த்ததும் அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளவுன் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. நம்ம கிளவுன் என்ன பண்றான்னா அவன் கையில ஒரு பெரிய சுத்தி இருக்குதா அதை வச்சு சியானாவோட தலையில அடிச்சிடறான். அடிச்சு அவங்களே அங்க இருக்கிற ஒரு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிடறான். சியானா மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்த்ததும் அந்த கிளவுன் கிட்ட கேபி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கிளவுன் என்ன பண்ணுதுன்னா அதோட கையில ஒரு ஸ்கல் இருக்குது ஓகேங்களா, ஒரு மண்டை ஓடு. அது இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒரு டெட் பாடியிலேருந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதை காட்டி நான் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுக்குது. அங்கே இருக்கிற விக்டோரியாவும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சியானா ரொம்பவே ஃபீல் பண்ணி துடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியலை, அவங்களோட கோபத்தை கூட வெளிக்காட்ட முடியலை, அவங்களோட கையையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ விக்டோரியா சியானா கிட்ட அது உன்னோட கசின் கேபியோட ஸ்கல் கிடையாது, அவளை நாங்க எங்க தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள இருந்து நம்ம கேபிய வெளியில கூட்டிட்டு வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம சியானாக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. இந்த டைம்ல அந்த கிளவுன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கியூப் மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது ஓகேங்களா, அந்த கிளாஸை எடுத்து நம்ம சியானாவோட ஆன்ட்டியோட வாய்க்குள்ள அப்படியே திணிக்கிறாங்க. அவங்க அப்படியே அதை அடிச்சு அவங்களோட வாய்க்குள்ள தள்ளுறாங்க. சியானாவோட ஆன்ட்டி வந்து வலி தாங்க முடியாம ரொம்பவே துடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க ஓகேங்களா, அந்த பாக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2-3 எலி இருக்குது. அந்த எலியை எடுத்து கியூப் வழியா அந்த எலிய அவங்களோட உடம்புக்குள்ள விடுறாங்க. அந்த எலி என்ன பண்ணுதுன்னா அவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால அந்த கியூப் வழியா நம்ம சியானாவோட ஆன்ட்டியோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு 2-3 எலியா அவங்களோட உடம்புக்குள்ள விட்டுட்டு அது உள்ள நல்லா போனதுக்கு அப்புறமா இவங்க அந்த கிளாஸ் அவங்களோட வாயில இருந்து வெளியில எடுத்துட்டு அவங்க கையில இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அந்த கழுத்தை அப்படியே கட் பண்றாங்க. அந்த கழுத்துல ஏற்படுற வெட்டு மூலமா வர கேப் வழியா அந்த எலிகள் அவங்களோட உடம்புல இருந்து வெளியில வந்துருது. இப்ப சியானாவோட ஆன்ட்டியும் ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து போயிடுறாங்க. இது எல்லாமே நம்ம சியானா அண்ட் கேபி இவங்க 2 பேரும் கண் முன்னாலேயே நடக்குது. கேபி அவங்க அம்மா துடிச்சு சாகிறத அவங்க கண்ணாலேயே பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ விக்டோரியா நம்ம சியானா கிட்ட வந்துட்டு அவங்களோட தலையில வேலியால செய்யப்பட்ட ஒரு கிரவுன், அதாவது ஒரு கிரீடம் இருக்கும், அதை அவங்க தலையில இருந்து எடுத்து நம்ம சியானாவோட தலைக்குள்ள வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே அந்த வேலியில இருக்கிற முள்கள் எல்லாமே நம்ம சியானாவோட தலையில பட்டு அவங்களோட ரத்தம் அப்படியே அவங்க ஃபேஸ் ஃபுல்லா சிந்த ஆரம்பிக்குது. இப்போ விக்டோரியா சியானா கிட்ட உன்னோட குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது இவ ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு கேபியை கை காட்டுறாங்க. அண்ட் அங்க இருக்கிற ஸ்கல் யாரோடதுன்னு பார்த்த அப்படின்னா உன்னோட தம்பி ஜானத்தனோடது தான், அவனை நாங்க கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிளாஸ் போட்டிருப்பான் இல்லையா, அந்த கிளாஸ் எடுத்து அந்த ஸ்கல்லோட ஃபேஸ்ல மாட்டி விடுறாங்க. அதை பார்த்ததும் நம்ம சியானா திரும்பவும் துடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல விக்டோரியா சியானா கிட்ட நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுனா கேபியை நான் உயிரோட விட்டுருவேன், உனக்குன்னு சொல்லிட்டு இப்ப வேற யாருமே உயிரோட கிடையாது, நீ என்ன உன்னோட உடம்புக்குள்ள அலோவ் பண்ணிக்கோ. அதாவது விக்டோரியா இப்போ ஒரு பேய் தான் இல்லையா, சோ அவங்களோட ஆத்மாவை இவங்களோட உடம்புக்குள்ள பொசஸ் பண்றதுக்காக கேக்குறாங்க. நீ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கிட்டேன்னா நான் கேபியை உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டீல் பேசுறாங்க. பட் இந்த பக்கமா நம்ம கேபியை கொல்ல போறதா சொல்லிட்டு கிளவுன் கேபியோட கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். இதுக்கு நீ அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம சியானாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. சியானாவும் ஒரு லெவலுக்கு மேல ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம விக்டோரியா சியானா கிட்ட உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேபி நான் என்னோட அக்காவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அந்த கிஃப்ட் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி இருக்குது, அதான் அவங்களோட கையாலேயே ஓபன் பண்ணி பார்க்கணும், அது என்னோட லாஸ்ட் விஷ், சோ அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம விக்டோரியா கிட்டையும் கிளவுன் கிட்டையும் கேட்கறாங்க. அவங்க 2 பேரும் ஓ இதுதான் உங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிஃப்டை எடுக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம சியானா கையிலேயே விக்டோரியா கொடுக்குறாங்க ஓகேங்களா. அவங்களோட கை 2 சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட கைய கட்ட அவிழ்த்து விடுறதுக்கு முன்னாடி அந்த கிளவுன் ஒரு சுத்திய வச்சு அடின்னு அடிச்சு அவங்களோட கைய ரொம்பவே டேமேஜ் ஆகிருது. அவங்களோட 2 கையுமே ரொம்ப டேமேஜா இருக்குது. இப்ப அந்த கிஃப்ட் அவங்க கையில கொடுத்து நீயே ஓபன் பண்ணு அப்படின்னு அந்த கிளவுன் கொடுக்குது. சியானா அந்த கிஃப்ட வாங்கி அவங்களோட மடியில வச்சுட்டு அதை அவங்களால சுத்தமா ஓபனே பண்ண முடியல, அவங்களோட கைகள் ஃபுல்லா ரொம்பவே காயமா இருக்குது. அந்த கிஃப்ட வெளியில எடுக்கிறாங்க. எடுத்ததும் அது ஒரு பெரிய பாக்ஸா இருக்கு ஓகேங்களா, அதை லைட்டா அவங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை அவங்க பார்த்ததும் கேபிய அப்படியே பாக்குறாங்க. கேபிய பார்த்துட்டு
உன்னோட கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து அவங்க ஒரு பெரிய வாள் எடுக்கிறாங்க. அதே வாளை யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல நம்ம கிளவுனோட தலையை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாளை தான் நம்ம சியானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு அவங்களே பிரசன்ட் பண்ணிக்க போற ஒரு கிஃப்ட் தான். அந்த கிளவுன் இன்னும் உயிரோட இருக்கான். ஸோ அவனை கொல்றது இந்த வாளால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அதை எப்படி போயிட்டு அந்த வாளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. மேபி பார்ட் 2ல அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்தாங்களா என்ன ஏதுங்கிற விஷயத்த இந்த படத்துல எதுவுமே தெளிவா காட்டல. ஆனா அந்த வாள் தான் இப்போ இந்த கிஃப்ட்டுக்குள்ள இருக்குது. அந்த கிஃப்ட்டை சியானா தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சாங்க. அதை நம்ம கேபி பார்த்தாங்க. ஸோ இப்போ அதுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேபி நம்பி இருக்காங்க. அதனாலதான் அதை சியானாக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அதை ஓபன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளவுன் கிட்டயும் விக்டோரியா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அந்த வாளை நம்ம சியானா அவங்களோட கையால எடுத்து அந்த கிளவுனோட த்ரோட்டை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அந்த கிளவுனோட கழுத்துல இருந்து அப்படியே ரத்தமா போக ஆரம்பிக்குது. இந்த டைம்ல விக்டோரியா சியானாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. சியானா என்ன பண்றாங்கன்னா அந்த வாளை வச்சு அப்படியே விக்டோரியாவோட உடம்புல அவங்கள குத்திடுறாங்க. அவங்களோட சித்தியை எப்படி விக்டோரியா கொலை பண்ணாங்களோ அதே மாதிரியே விக்டோரியாவோட வாய்க்குள்ள அந்த வாளை உள்ள விட்டு குத்தி திரும்ப வெளியில எடுத்து தலைய துண்டா வெட்டி அந்த இடத்துலயே அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் அந்த கிளவுனோட கழுத்தை கட் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த கிளவுன் வந்து வலி தாங்க முடியாம துடிச்சு போய் அங்க இருக்கிற ஒரு செயின்சா மிஷின், அந்த கிளவுனோட பேக்குள்ள எப்போதுமே இந்த செயின்சா மிஷின் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம சியானாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. இந்த பக்கம் கேபி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க மெல்ல அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியாவோட டெட் பாடிக்குள்ள இருந்து அந்த ரத்தம் எல்லாமே வெளியில கொஞ்சம் கொஞ்சமா சிந்தி வெளியில வந்துட்டு இருக்குது. அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி அப்படியே அவங்களோட உடம்ப அரிச்சு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே அப்படியே அரிக்க ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையுமே கேபி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கிளவுனும் நம்ம சியானாவும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கையில இருக்கிற அந்த கத்தியை எடுத்து கிளவுனோட வயிற்றுல குத்தி அவனோட வாய்க்குள்ள இருந்து ரத்தத்தை வர வச்சிடுறாங்க. அவனை முழுசா கொலை பண்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் விக்டோரியாவோட டெட் பாடி இருக்கிற அந்த இடம் அவங்களோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த ஆசிட் மூலமா அரிச்சு அந்த ஃப்ளோர் அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. அதாவது பூமிக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. ஐ மீன் அந்த ஃப்ளோர் அப்படியே உடஞ்சி கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஓபன் ஆகிருது. அந்த குழிக்குள்ள கேபி விழுந்துடுறாங்க. அவங்க எப்படியோ அங்க இருக்கிற விளிம்ப புடிச்சு மேல ஏறி வர ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல நம்ம சியானா கேபிய புடிச்சு தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அவங்களால கேபிய காப்பாற்ற முடியல. கேபி அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கும்போது பாதாளம் மாதிரி தெரியல, அது இன்னொரு யூனிவர்ஸ் மாதிரியே தெரியுது. அதுக்குள்ளதான் அவங்க விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம சியானாவோட உடம்புல நிறைய காயம் இருக்கும் இல்லையா, அந்த காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. அவங்களோட கையில நிறைய ரத்தம் இருக்கும் அண்ட் அவங்களோட சதைகள் எல்லாமே கிழிஞ்சிருக்கும். அந்த சதைகள் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஒண்ணு சேர்ந்துருது. இதை பார்த்ததும் அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க இருந்த அந்த கிளவுனோட டெட் பாடி காணாம போயிருது. அவங்க அதை முழுசா கொலை பண்ணல இல்லையா, வயிற்றுல மட்டும் தான் குத்திருந்தாங்க. சோ அந்த கிளவுன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்போ சியானாக்கு கேபியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவங்க அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை அப்படியே கட் பண்ணா அந்த கிளவுன் நம்ம சியானா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவங்களோட வீட்டுல இருந்து வெளியில வந்து பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அங்க ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பஸ் டிரைவரும் அதில் ட்ராவல் பண்ணுற ஒரே ஒரு பேசஞ்சர் லேடியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கிளவுன் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதை பார்த்தது ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த லேடி உண்மையாகவே அவங்கள பார்த்தது ரொம்பவே வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த டைமில் அந்த கிளவுன் அந்த லேடியை பார்த்து அப்படியே சிரிக்குது. இப்போ அந்த கிளவுன் அவனோட பேக்குக்குள்ளே கையை விட்டு எதையோ தேடுறான். அவன் அதுக்குள்ளே இருந்து ஒரு ஹாரன் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி அவங்கள பயம் காட்டுறான். இதோட இந்த படமும் முடிஞ்சுது. ஆனால் இந்த ஸ்டோரி இங்கேயே முடியல. ஏன்னா ஆர்த்தர் கிளவுன் உண்மையிலே முடிஞ்சானா இல்லை திரும்ப வருவானா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. இந்த மூவியில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட ஹாரர் மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க கிரிட்டிக் தமிழன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.